ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யர் டொன்னா. இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் ஏதோ தப்பாக நடக்கப் போகின்றது என எனக்கு தோன்றியது. அதே மாதிரி நடந்துவிட்டது. அவன் அவளை திருமணம் செய்வதாக உறுதியளித்தான். அதே மாதிரி திருமணமும் செய்துவிட்டான். என்று மழை பெய்யும் என நான் நினைத்தேன். அதே மாதிரி மழை பெய்தது. இவ்வாறு சொல்லக்கூடிய வசனங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதற்காக நாங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஃப்ரேஸ் ஷுவர் இனாஃப். ஷுவர் இனாஃப். இதில் தமிழ் மீனிங் பார்த்திங்கன்னு சொன்னால் அதே மாதிரி அல்லது அதே போல் ரெண்டு அர்த்தங்களில் வரும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. அவள் குழந்தை விழப்போகிறது என சொன்னால் அதே மாதிரி நடந்துவிட்டது. She said the baby was about to fall and sure enough it did. She said the baby was about to fall and sure enough it did. அவன் அவளை திருமணம் செய்வதாக உறுதியளித்தான். அதே மாதிரி திருமணமும் செய்துவிட்டான். He promised to marry her and sure enough he did. He promised to marry her and sure enough he did. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. அலுவலகத்திற்கு போய் சேர தாமதமாகும் என்று நினைத்தேன். அதே மாதிரி டிராஃபிக்கில் மாட்டிக்கொண்டேன். I thought I'd be late to reach the office today and sure enough I got stuck in traffic. I thought I'd be late to reach the office today and sure enough I got stuck in traffic. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இது நீங்கள் வழமையாகவே பாவிக்கிற ஒரு வசனம்தான். இது ஒரு தப்பான நாளாக இருக்க போகிறது என எனக்கு ஒரு உள்ளுணர்வு தோன்றியது. அதே மாதிரி எல்லாம் தப்பாகவே நடந்துவிட்டது. I had a hunch it was going to be a bad day and sure enough everything went wrong. லாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இன்று மழை பெய்யும் என நான் நினைத்தேன். அதே மாதிரி மழை பெய்தது. I predicted it would rain and sure enough it poured. I predicted it would rain and sure enough it poured. அவன் பொய் சொல்கிறான் என நான் சந்தேகப்பட்டேன். அதே மாதிரி அதை நிரூபிக்க எனக்கு ஆதாரமும் கிடைத்தது. I suspected he was lying and sure enough I found evidence to prove it. I suspected he was lying and sure enough I found evidence to prove it. Thanks for watching. Like, share and subscribe for more videos.